Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நேத்து வந்துட்டு இந்த சேர் கிரியேட் பண்றது எப்படி சோஃபா கிரியேட் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். சோ இதுக்கே வந்துட்டு மெட்டீரியல் அப்ளை பண்றது 3 சோஃபாஸ் வேணும், டீபாய் வேணும் அப்படிங்கறத பத்தினா நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லிருந்தேன். ஓகே. சோ இதுக்கு எப்படி மெட்டீரியல் அப்ளை பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அன்க்ரூப் பண்ணிரணும். சோ இந்த குரூப் ஆஃப் பண்ணிக்கலாம். குரூப் ஆஃப் பண்ணோம் அப்படினாவே அன்க்ரூப் ஆயிடும். சோ இப்போ மெட்டீரியல்ல போய்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் வேணுமோ இங்க டிஃபரண்ட் மெட்டீரியல் இருக்கு. நான் இப்போ ஃபேப்ரிக் எடுத்துக்க போறேன். ஃபேப்ரிக் எடுத்துட்டு இது ஒன்னுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணா அப்புறம் மேட்ச் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கலாம். சோ இங்க வந்துட்டு வியூ கொஞ்சம் தம்ப்நெயில் வியூவா கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எதுமே எனக்கு தெரியவே இல்ல. சோ தம்ப்நெயில் வியூ கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரியான கலர்ஸ் கொடுத்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம். நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம் இப்போ அப்படினா அது இந்த கொடுக்கலாம். கொஞ்சம் டார்க் கலர்ல நல்லா தெரியும். அதுக்காக இத கொடுக்க போறேன். சோ ஜஸ்ட் இத ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இங்க போய்ட்டு assign to selection அப்படினு கொடுத்துருங்க. சோ இப்போ assign அடிச்சா ரொம்ப இதா இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் assign to selection இது ஓகே. ஓகே இத ஒன்று இருக்கட்டும். அப்படி இல்ல உங்களுக்கு இதெல்லாம் மட்டும் செலக்ட் இது மட்டும் ஒரு கலர்ல வேணும் அப்படினா ஜஸ்ட் இத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ரைட் கிளிக் assign to selection கொடுத்துருங்க. assign to selection கொடுத்துட்டு இந்த பேக் பேனலுக்குலாம் வேற மாதிரி வேணும் அப்படினாலும் வேற மாதிரி கொடுத்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம். ஓகே. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா இதுலயே 3 சோஃபா கொடுக்கிறது எப்படி அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? சோ அதுக்காக இத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3D எடுத்துக்கலாம். ஜஸ்ட் டாப் வியூ போய்டலாம். இது நமக்கு மெட்டீரியல் தேவைப்படுது அப்படியே இருக்கட்டும். சோ இதுல டாப் வியூ போய்டலாம். டாப் வியூ போய்ட்டு வெரி முக்கியமா இங்க வயர் ஃப்ரேம் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹேங் ஆயிட்டு இருக்கு. சோ வயர் ஃப்ரேம் கொடுத்துட்டு இத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு 3D மூவ். சோ இங்க இருந்து இந்த பக்கத்துக்கு காப்பி எடுத்துக்கணும். சோ காப்பி கொடுக்க மறந்துட்டேன். 3D மூவ். சோ பேஸ் பாயிண்ட் இங்க இருந்து CO என்டர் இங்க இருந்து இந்த பக்கத்துக்கு எஸ்கேப் கொடுத்துடலாம். எஸ்கேப் கொடுத்துட்டு அப்படியே 3D வியூ போயிடலாம். ஸோ 3D வியூ போயிட்டு இதை செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது. எனக்கு வந்து ஹரிசானலாக ரொட்டேட் ஆகணும். அதனால நான் ப்ளூ கலர் லைன் எடுத்துக்க போகிறேன். ஸோ எக்ஸாக்டாக 90 டிகிரிக்கு வேணும். 90 என்டர். ஸோ 90 என்டர் கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லைன் இருக்கு இல்லையா, இது மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து F8 ஆன் பண்ணிக்கலாம். F8 ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் பக்கமாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போது இந்த சீட்டு இந்த ரெஸ்ட் டெஸ்க்கு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி காப்பி எடுத்துக்கோங்க. காப்பி எடுத்துகிட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த பக்கத்துக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி ஸோ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 1. ஸோ உங்களுக்கு எத்தனை சேர் வேணுமோ அத்தனை கொடுத்துக்கோங்க. எனக்கு 3 போதும். அதனால நான் 3 கொடுத்துட்றேன். இப்போது இந்த பாட்டம் சப்போர்ட் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் எடுத்துக்கோங்க. மூவ் எடுத்துகிட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த பக்கத்துக்கு மூவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஸோ இவ்வளோதாங்க. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் ஆன் பண்ணி குரூப் ஆகிடுச்சா? ஓகே. இப்போ இது 3 செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சென்டராக இருக்கிற மாதிரி டாப் வியூ போயிட்டு முன்ன பின்ன இருக்குல்ல குரூப் ஆஃப் பண்ணிடலாம். என்டர் கொடுத்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இந்த பக்கத்துக்கு மூவ் பண்ணி ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். இப்போது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்து இங்கேருந்து கொஞ்சம் ரெண்டுக்கும் சென்டர் அரேஞ்ச் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போது இதுக்கே டீபாய் வேணும் இல்லையா? ஸோ வேணும்னா கொடுங்க, வேணும்னா விட்டுருங்க. அவ்வளோதான் இதுக்கு. ஸோ டீபாய் போடுறது இதை பற்றி எல்லாம் வேணும்னா அடுத்த கிளாஸில் கூட பார்க்கலாம். ஜஸ்ட் ரியலிஸ்டிக். ஸோ ரியலிஸ்டிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுவே இன்னும் கொஞ்சம் சைடில் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. வயர் ஃப்ரேம் டாப் வியூ செலக்ட் பண்ணிக்கோங்க. என்டர். ஸோ இங்கேருந்து அப்படியே பேக் இதையும் செலக்ட் பண்ணி எம்
that's it. ஸோ அவ்வளோதான். இதுக்கே வந்துட்டு டீபாய் கொடுக்குறது, அப்புறம் கார்பெட்ஸ் கொடுக்குறது, இதை பற்றியெல்லாம் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you for watching this session. Please subscribe and press the bell icon to get the updated notifications.